இவர்தான் சவுதி அரேபியாவினுடைய மன்னர் குடும்பம் இருக்கா இல்லையா, மன்னர் சவுதியினுடைய குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இளவரசர் துர்க்கி அல் ஃபைசல் என்கிறவர். இவர் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 20 ஆண்டுகளுக்கு மேலாக சவுதி அரேபியாவினுடைய இன்டெலிஜென்ஸ் சீஃபாக செயல்பட்டவர், உளவுத்துறை தலைவராக செயல்பட்டவர். அது மட்டுமல்லாமல் 1964 முதல் 1975 வரைக்கும் சவுதி அரேபியாவை ஆண்ட ஒரு மன்னராக அறியப்படுகிற மன்னர் ஃபைசல் உடைய மகன் தான் இந்த இளவரசர் துர்க்கி என்பவர். மன்னர் ஃபைசல் சவுதி அரேபியாவினுடைய ஒரு ஃபேமஸ் கேரக்டர், ரொம்ப மனிதநேயத்துக்காக பேசப்படுகிற ஒருவர். பல விவகாரங்கள்ல நாங்க இப்படித்தான் என்று சொல்லி எதையுமே விட்டு கொடுக்காம நடந்த ஒருவர், மார்க்க ரீதியாகவும் உளப்பூர்வமாக செயல்பட்ட ஒருவர் என்கிற பல நட்பெயர்கள் மன்னர் ஃபைசலுக்கு உண்டு. அந்த மன்னர் ஃபைசலுடைய மகன் தான் இந்த இளவரசர் துர்க்கி என்கிறவர். இவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சவுதியினுடைய இன்டெலிஜென்ஸ் சீஃபாகவே செயல்பட்டவர். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, சவுதி அரேபியாவினுடைய அரப் நியூஸ் பத்திரிகையில ஒரு முக்கியமான ஆர்டிகல் எழுதியிருக்கிறாரு. அந்த ஆர்டிகல் இன்றைக்கு ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதுக்கான காரணம் என்னன்னா, அவருடைய தகுதி, அவர் இன்டெலிஜென்ஸ் சீஃபாக இருந்தவர்ங்கிறதுனால அவர் எழுதினா அது ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படும். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க ஆரம்பம் முதலாகவே தடுக்க கடுமையாக பாடுபட்ட ஒரு யுத்தமாக ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தத்தை பார்க்கிறோம். இந்த யுத்தத்தில் ராஜதந்திர ரீதியாக கடுமையாக நாங்கள் உழைத்திருக்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்று சொல்லக்கூடியவர். இந்த யுத்தம் சவுதி அரேபியாவை அழிவினுடைய உச்சத்திற்கே இழுத்து போகிற விதமாக இருந்தது. ஆனால் அதிலிருந்து சவுதி அரேபியா தப்பித்திருக்கிறது என்று சொல்றார். அதை விவரிச்சே சொல்றார் எப்படி தப்பிச்சிருக்கு சொல்லும் போது, சவுதி அரேபியா தெஹ்ரான் மீது அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதல்களின் போது தெஹ்ரான் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, சவுதி உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க. இந்த நேரத்தில் சவுதி எடுத்திருந்த ஒரு தீர்க்கமான முடிவு என்னன்னா, எக்காரணம் கொண்டும் ஈரானுக்கு பதிலளிப்பது இல்லை. சவுதி மட்டுமல்ல, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாத்தையுமே சவுதி ஒரு கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. என்னன்னா, பதிலடி கொடுத்துறாங்க, ஈரானோட சண்டைக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் சொல்ல போனா சவுதி நினைச்சிருந்தா ஈரானோட ஒரு சண்டைக்கு போயிருக்கலாம். அதற்கான பலமும் வளமும் சவுதி இடத்தில் இருக்கிறது. ஆனாலும் சவுதியோ கத்தரோ மற்ற அரபு நாடுகளோ ஈரானோடு இந்த யுத்தத்தில் பங்கெடுப்பதில்லை, ஈரானுக்கு எதிராக போவதில்லை என்கிற முடிவுக்கு நாங்கள் போனதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, இது இஸ்ரேலுடைய மிக தெளிவான தூண்டுதல் திட்டம் அப்படிங்கிறாரு. ரொம்ப அற்புதமாக புரிஞ்சு கொண்ட ஒரு திட்டமாக இருக்கு. நம்ம ஆரம்பத்திலிருந்து இந்த ஈரான் வார் வந்ததிலிருந்து என்ன சொல்லி வந்தோம்னா, அரபு நாடுகள் சண்டைக்கு போக வாய்ப்பே இல்லை, அரபு கண்ட்ரிஸ் தெளிவாக இருக்கிறான், இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அரபு நாடுகளையும் ஈரானையும் மூட்டி விட பார்க்குறாங்க, அதுக்குள்ள போயிட்டாங்கன்னா சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இளவரசர் துருக்கி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த யுத்தம்ங்கிறது இஸ்ரேல் அரபு நாடுகளையும் ஈரானையும் மூட்டி விடுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் நாம போய் மாட்டிக்கிற கூடாது. அப்படி போனோம்னா பிராந்திய முழுவதும் பாரிய ஒரு அழிவாக அது மாறிவிடும். எனவேதான் நாங்க யுத்தத்துக்குள்ள போகல என்று சொல்லிட்டு, இந்த யுத்தத்தில் எங்களுக்கு எந்த பங்குமே கிடையாது, போயிருந்தோம் என்று சொல்லி சொன்னா எங்களுடைய நாட்டினுடைய மகன்களும் மகள்களும் எங்க நாட்டு பிள்ளைகள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. கொல்லப்பட்டதை தாண்டி என்ன நடந்திருக்கும் கேட்டா, இந்த பிராந்தியத்தில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளுக்கு மத்தியில் தன்னுடைய விருப்பத்தை திணிப்பதில் இஸ்ரேல் வெற்றி பெற்றிருக்கும். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளையும் ஈரானையும் மூட்டி விட்டு சண்டையை உண்டாக்குறதுல இஸ்ரேல் ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னா என்ன ஆகும் கேட்டா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரே பலமிக்க சக்தியாக இஸ்ரேல் நிலையாக நின்றிருக்கும். அதனாலதான் நாங்க இந்த யுத்தத்துக்குள்ள போகல அப்படின்னு வெரி கிளியராக அவர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும். அதுதான் யதார்த்தமான செய்தியும் கூட. இன்னைக்கு யுத்தத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியா அதே பலத்தோடு நிக்குது. ஈரான் உச்சகட்ட பலத்துக்கு வந்து நிக்குது. பாகிஸ்தானுடைய பலம் உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. இது எல்லாமே நடந்திருக்குது. இது இல்லாம அரபு நாடுகள் இந்த துபாய்காரனுடைய அவசர புத்தியால அரபு நாடு எல்லாருமே சேர்ந்து ஈரானோட சண்டைக்கு போயிருந்தாங்கன்னா எல்லா அரபு கண்ட்ரியும் அழிவுக்குள்ளாகி இருக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளும் ஈரானும் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் லாவகமாக வெளியே போயிருப்பாங்க, நீங்க அடிச்சுக்கிறீங்க. அதுதான் இஸ்ரேலுக்கு தேவைப்பட்டது. ஆனா சவுதி அரேபியா ரொம்ப தெளிவாக அதுல இருந்து பின்வாங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம்
இஸ்லாம் அதிகரிப்பதை தடுப்பதற்காகத்தான் சவுதி அரேபியா பாகிஸ்தானோடு இணைந்து மிக தெளிவாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி இளவரசர் துருக்கி அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் கூட்டு குர்பான் திட்டம் கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டும் செயல்படுத்துவதற்கான அறிவிப்பாகத்தான் இந்த செய்தியை உங்ககிட்ட நாங்க சொல்ல இருக்கிறோம். கடந்த ஆண்டும் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரம் கூட்டு குர்பான் திட்டத்தில் குர்பானி பங்குகளை இணைத்து ஏழை எளிய மக்களுக்கு அதனுடைய பலனை கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்திருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் இம்முறையும் அதே போன்று கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திருமிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது மாட்டிலே 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கூட்டு குர்பான்ல நம்ம இங்க ஒட்டகம் கிடையாது ஸ்ரீலங்கால. ஒரு மாடு தனியாக நீங்க வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னா 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே கூட்டு குர்பானி திட்டத்திலே நபி வழி பிரகாரம் ஒன்றிணைந்து நாளை மறுமையிலே அதிகமான நன்மைகளை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.